சொல்லும் போது, ஜனங்கள் நம்மை தவறாய் பழி தீர்க்கும் போது, wrongly judge, நாம் தவறாய் நியாயம் தீர்க்கப்படுகிறோம். அதை விளக்கி சொல்வதற்கு சமயம் இல்லை, அதை புரிந்து கொள்வதற்கான மனநிலை மக்களுக்கு இல்லை. But still, when the God touch you, you will give a word of life. உனக்கு வார்த்தையை வெளிப்படுத்துவார். முதல்ல சொன்ன word of love, அவருடைய அன்பின் நிலை வெளிப்படுத்துவார். பிரியமானவனே, உலகம் சொல்லுது, நம்மளை தூக்கி எறிந்து பேசுகிற உலகம். நன்மை செய்தோம், நன்மைக்கு பதிலாக தீமை தான் அனுபவிக்கிறோம். யோசேப்பு நன்மை செய்தான், நன்மை பெற்ற பானபாத்திரக்காரன் நம்மை மறந்து போனான். இதுதான் உலகம். பட் இந்த ஜெபங்கள் உங்களை தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தும். இரண்டாவது, உங்களை காலூன்றி நிற்கச் செய்யும். மூன்றாவது சொல்லுகிற வார்த்தை, அன்பானவர்களே, அதாவது அந்த வார்த்தையில வேர்ட் ஆஃப் லைஃப், அவர் பேசுகிற வார்த்தையில 4 காரியங்கள் இருக்கிறது. ஹோலி லைஃப், ஹாப்பி லைஃப், ஆனரபிள் லைஃப், ஹெல்ப்ஃபுல் லைஃப். ஹோலி லைஃப், எழுந்து நில். உன்னை கொண்டு தேசங்களை, ஜனங்களை, ராஜ்யங்களை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உலகம் சொல்லும், பாவி என்று என்னை பல தள்ளினார், ஆவி இல்லை என்று இகழ்ந்திட்டார், கொள்கை கூறியே பலர் பிரிந்திட்டார், ஆனாலும் ராஜாவுடைய அன்பு என்னை கண்டது. ஹோலி லைஃப். இரண்டாவது, ஹாப்பி லைஃப். நான் உன்னை அனுப்புகிறேன். எவ்வளவு மகிழ்ச்சி பார்த்தீங்களா? உன்னை அனுப்புகிறேன். ஐ சென்ட் யூ. அந்த வார்த்தை போட்டிருக்கிறது, நான், அதாவது உன்னை அனுப்புகிறேன். 10ஆம் வசனத்துல, நான் உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டு வந்தேன். எவ்வளவு பேர் இருக்கிறாங்க இந்த தேசத்துல, இந்த ஊடகத்துல எவ்வளவு செய்திகள், லட்சக்கணக்கான செய்திகள் இருக்கிறது. ஆனால் அந்த வார்த்தை உங்களுக்கு அனுப்பப்பட்டு வந்திருக்கிறது. இதை கேட்பதற்கு நீங்கள் ஆண்டு கொடுத்த கிருபை, இதை பேச எனக்கு ஆண்டு கொடுத்த கிருபை. அதை நான் பேசும்போதே பயங்கரமான வேதனைகளும் கண்ணீரும் துக்கமும், நிறைய பாடுகள். ஒன்று சரியும், அதாவது நான் உன்னிடத்திற்கு அனுப்பப்பட்டேன். யோசித்து பாருங்கள், கோடிக்கணக்கான மக்கள் வசிக்கிற இந்த பாரத தேசத்துல ஆண்ட உன்னிடத்திற்கு அவர் அனுப்பப்பட்டார், என்னிடத்திற்கு அனுப்பப்பட்டார். இந்த வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த ஊடகத்திலே பார்க்கிறீர்கள், தொலைக்காட்சியிலே பார்க்கிறீர்கள். இது மகிழ்ச்சியான வாழ்க்கை அல்லவா? மூன்றாவது, ஆனரபிள். எவ்வளோ பேர் இருக்கும்போது வை காட் ஹஸ் சோசன் மீ. இது கணம் பொருந்திய வாழ்க்கை அல்லவா? மதிப்புக்குரிய வாழ்க்கை அல்லவா? இஸ் இட் நாட் ஆனரபிள்? ஒரு மேன்மையான வாழ்க்கை அல்லவா? நான்காவது, ஹெல்ப்ஃபுல் லைஃப். அது என்ன போட்டிருக்குது? ஹெல்ப்ஃபுல் லைஃப். என்னை நிற்க வைத்தது, என்னை தூக்கி வைத்தது. இது வரைக்கும் உதவியற்றவனாக இருந்தேன்,